Hey guys, welcome back to another interesting video. So நம்ம இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த கிளட்சோட யூசஸ் அதாவது இந்த கிளட்ச் வந்து நம்ம எந்தெந்த டைம்ல வந்து நமக்கு யூஸ் ஆகுது and முக்கியமா நம்மளோட பைக் டிரைவிங் அப்போ எந்தெந்த டைம்ல வந்து இந்த கிளட்சை வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாது அப்படி சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா. சோ எல்லாத்துக்குமே வந்து பைக் டிரைவிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் இந்த கிளட்ச் வந்து நிறைய பேர் வந்து தப்பா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தேவையில்லாத டைம்லலாம் கிளட்ச் யூஸ் பண்றனால நமக்கு வந்து பிக் ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். சோ நம்பர் 1 பாத்தீங்க அப்படினா இந்த கிளட்ச் எப்ப யூஸ் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளட்ச் எப்ப யூஸ் பண்ணனும்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா இதோட மெயின் யூஸே பாத்தீங்க அப்படினா இந்த கியர் ஷிஃப்டிங்காக தான் வந்து இந்த கிளட்ச் முதல்ல இருக்கும் ஓகேவா. சோ இந்த கியர் ஷிஃப்டிங் அப்படிங்கறப்ப நம்ம கியர் வந்து அப்ளை பண்றதுக்கும் சரி கியர் ரெடியூஸ் பண்றதுக்கும் அதாவது என்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ் அப்படிம்பாங்க. நம்ம கியர் வந்து போறது பாத்தீங்க அப்படினா என்கேஜ் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. கியர் வந்து ரெடியூஸ் பண்றது பார்த்தோம் அப்படினா டிஸ்என்கேஜ்னு சொல்லுவாங்க. சோ இந்த பர்பஸ்க்காக தான் பாத்தீங்க அப்படினா இந்த கிளட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது ஓகேவா. சோ இந்த காரணத்தினால தான் வந்து ஸ்கூட்டர்ஸ்ல வந்து கிளட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. நான் சொல்லி இந்த மாதிரி கியர் என்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ் பண்றதா அதோட கிளட்சோட மெயின் வேலை ஓகேவா. சோ கிளட்ச் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா கியர் வந்து நம்ம அப்ளை பண்றப்பையும் ரெடியூஸ் பண்றப்பையும் மெயினா யூஸ் பண்ணணும். இது நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 பாத்தீங்க அப்படினா கிளட்ச் எதுக்காக மெயினா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரேக் அடிக்கும் போது கிளட்ச் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம பைக் வந்து ஸ்டாப் பண்றப்ப நம்ம கிளட்ச் பிடிச்சிருந்தா வந்து இன்ஜின் வந்து ஆன்ல இருக்கும். சப்போஸ் கிளட்ச் பிடிக்காம பிரேக் அடிச்சோம் அப்படின்னா இன்ஜின் பைக் வந்து ஆஃப் ஆகிரும். ஸோ அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளட்ச் பிடிப்போம். ஸோ இந்த பிரேக்கிங் அப்பையும் கிளட்ச் பிடிக்கணும் அப்படிங்கிறது சிச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பைக் வந்து நீங்கள் ஒரு 40 to 50 km/h போயிட்டு இருக்கிறப்ப நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை பார்க்குறப்ப நீங்கள் வந்து பைக் கண்டிப்பாக ஸ்லோ பண்ணி ஆகணும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைக் வந்து நீங்கள் 50லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 km/h ஸ்பீடுக்குள்ளே வந்து ரெடியூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கிளட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பைக்கில் நீங்கள் போயிட்டு இருக்கிறப்ப எங்கேயாவது இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரியர் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுவீங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு டோட்டலாக 0 km/h அதாவது பைக் வந்து சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளட்ச் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிளட்சை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பைக்கோட இன்ஜின் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஓகேவா. ஸோ இதான் வந்து கிளட்ச் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான இந்த பிரேக்கிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கான கான்செப்ட். ஸோ கிளட்சை வந்து பிரேக்கிங்கில் எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து வந்து கிளட்சை எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டாபிக் கீழே பார்ப்போம் ஓகேவா. ஓகே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கிளட்சை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரேக்கிங் அப்பையும் நம்மளுடைய கியர் என்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ் பண்ணுறப்ப கிளட்ச் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளட்சை முக்கியமாக எப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக நிறைய பேருக்கு வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் வந்து பைக் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் கிளட்ச் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரை போட்டு நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப சில பேர் வந்து கிளட்சை பிடிச்சிட்டே வந்து போயிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. கண்டிப்பாக இன்ஜின் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. கிளட்ச் பிளேட் கண்டிப்பாக அடிவாங்க. அதாவது நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு 20 km/h ரீச் பண்ணிட்டீங்க ஸ்பீடை ரீச் பண்ணிட்டா அப்படின்னாலே கிளட்சிலேருந்து கை எடுத்துடணும். ஒன்ஸ் நீங்கள் திரும்ப அடுத்த செகண்ட் கியர் மூவ் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளட்சை பிடிச்சி செகண்ட் கியர் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப கை எடுத்துடணும். ஸோ சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பார்த்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு கிளட்சை கையில் ஹோல்டு பண்ணிக்கிட்டே வந்து போயிட்டே இருப்பாங்க. வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உரிமிக்கிட்டே போகும். ஸோ அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாங்க. கிளட்ச் பிளேட் கண்டிப்பாக அடி வாங்கிடும் ஓகேவா. ஸோ இது நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா பிரேக்கிங் அப்போ கிளட்ச் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ சில சிச்சுவேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரேக்கிங் அப்போ கிளட்சை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அது என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 50 km/h மேலே அபோவ் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கீங்க ஸ்பீடில் சடனாக ஒரு அதாவது ஏதோ சம்திங் எல்ஸ் வந்து நீங்கள் வந்து ரோட் குறுக்க வந்து ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு அனிமலாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பெட்டாக இருக்கலாம் என்ன சம்திங் எல்ஸ் ஓகேவா. ஸோ ஏதாவது ஒன்று வந்து கிராஸ் ஆகிறப்ப இல்லாட்டி ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து சடன் பிரேக் அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிளட்ச் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சடன் பிரேக் போடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அது போட்டிருக்கோம். நம்மளோட வீடியோவில் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீடியோ நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கிளட்ச் வந்து பிடிக்கிறப்ப உங்களுடைய வீல் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பைக் வந்து சடனாக ஸ்டாப் ஆகாது. இதுவே நீங்கள் கிளட்ச் இல்லாமல் நீங்கள் வந்து பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பைக்கோட ரெஸ்பான்சிவ் அதாவது பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டாப் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டாப் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தாலும் சரி நார்மல் பைக்காக இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் ரியர் பிரேக் ரெண்டையுமே சேர்த்து காம்போ பிரேக்காக தான் நீங்கள் எப்பயுமே சடன் பிரேக் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து தனியாக ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ரியர் பிரேக்
மட்டுமே தனியாக அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆகும், வீல் லாக் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் எப்போ நீங்கள் சடன் பிரேக் போடணும் அப்படின்னாலுமே 2 பிரேக்கும் சேம் டைமில் அப்ளை பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக்கை 70% அப்ளை பண்ணுங்கள், ரியர் பிரேக்கை 30% அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் ஒரு நார்மல் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் ரியர் பிரேக் ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் த டேர்ம், அதாவது 50% வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தேர்டாக எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன் ஷீல்ஸ், அதாவது மலையிலேருந்து கீழே இறங்குறப்ப கண்டிப்பாக கிளச்சை பிடிச்சி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கிளச்சை பிடிச்சிங்க அப்படின்னா வீல் ரொட்டேஷன் அதிகமாகும், பைக் வந்து ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்ணோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.